இந்த ஊர் ஈசான்ய மூலையில இருக்கிற குளத்துல இறங்கி 2 பேரும் முங்கி எந்திரிக்கணும். போயிட்டு வா தாயி. அதான் சாமி சொல்றாருல, போயிட்டு வா. சரிம்மா. அம்மா அங்க பெரிய மந்திரம் போட்டிருக்கேன் ஆர்த்தி. வானத்தியோட பரிகாரத்தை கெடுக்கணும்னு நம்ம ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவ எல்லா பரிகாரத்தையும் நல்லா முடிச்சு அந்த மெட்ராஸ்காரி நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கே மருது. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம இவ்வளவு இடைஞ்சல் பண்ணியும் வானதி எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிருக்கா. அது எப்படி எல்லா நேரமும் அவங்க ஜெயிக்க முடியும்? இல்ல கேக்குறேன், நாம தான் அவங்கள ஜெயிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். தப்பெல்லாம் நம்ம மேலதான் வருது. வானதி எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா. இனிமே தான் நினைச்ச மாதிரிதான் கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்னு அந்த மெட்ராஸ்காரி திமிரோட நிக்கிறா பத்தியா? அத பாக்க பாக்க எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது. பத்தாததுக்கு இப்ப பூசாரி சொன்ன மாதிரி மாப்பிளையும் வானத்தையும் ஜோடியா குளத்துல முங்கி எந்திரிச்சாங்கன்னா அடுத்தது கல்யாணம் தான். அப்புறம் அதே நம்ம வேடிக்கை பார்க்கணுமா? இல்ல மருது, அவ்வளவு சுலபமா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுறக்கூடாது மருது. இப்ப அவங்க குளத்துல முங்கி எந்திரிக்க போறாங்கல்ல, அதுலதான் இந்த கல்யாணத்தை நம்ம கெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னத்த சொல்றீங்க? அதான் கார்த்திக்கும் வானத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்துல இறங்க போறாங்களே, அதுதான் ஆண்டவனா பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டக்கூடாது மருது. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, பக்காவா பண்ணிடுறேன். பெருசா ஒண்ணும் இல்ல மருது. முன்ஜென்ம பாவத்தெல்லாம் கரைக்கிறதுக்கு ஆத்துக்குள்ள இறங்க போறாளே வானத்தி, அவளுக்கு இந்த ஜென்மம் இதோட முடியணும். என்ன புரியலையா? ஆத்துக்குள்ள இறங்குற வானத்தி உயிரோட திரும்ப கரைக்கு வரவே கூடாதுன்னு சொல்ற. என்ன என்ன பத்த கொலகாரி மாதிரி இருக்கா? இருக்கட்டும், என்ன தப்பு? எனக்கு பிடிக்காத இடத்துல அவ கல்யாணம் கட்டிக்கிறா, என்னமோ பண்றா, எங்கேயோ போய் கண்ணுக்கு மறைவா வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா என் பிள்ளைக்குன்னு வந்த வாழ்க்கைய என் பிள்ளைய கலங்க வச்சுட்டு அவ தட்டி பறிச்சால, அவெல்லாம் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன, கொன்னுட மருது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் வானத்தி மட்டுமா காரணம்? என் பொண்ண பாக்க வந்துட்டு வானத்தி தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு ஒத்த கால நின்னு எல்லாத்தையும் அவ நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டு இருக்கால அந்த மெட்ராஸ்காரி. அவ முன்னாடி நம்ம தோத்து போய் நிக்க கூடாது மருது, தோத்து போயிடவே கூடாது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எப்படியா போகட்டும், ஆனா நீ என்ன தப்பு பண்ண சொல்லு? சின்ன வயசுல இருந்து வானத்தி வானத்தின்னு அவ மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த. இப்ப கூட மாமா கிட்ட வந்து கேட்டல்ல, அப்படி நீ ஆசை வச்ச ஒரு பொண்ண இன்னொருத்தன் கட்டிக்கிறதுக்கு நீ விட்டுலாமா? விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது மருது. இல்ல, அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாது. சரியா சொன்ன. அதுக்குதான் மருது சொல்றேன், இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம நழுவ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நாம இன்னும் பெரிய கஷ்டம் எல்லாம் படணும். நீ உன் ஆளுங்களை வச்சு வானத்திய குளத்துக்குள்ளேயே கதையை முடிச்சிரு. நீ உடனே போனை போட்டு அவங்களுக்கு விஷயத்த சொல்லு. சரிங்க. நீ ஏன் முன்னாடி சொல்லு மருது. சொல்றேன். எங்கடா, உள்ளூர்லயா வெளியூர்லயா? உள்ளூர்ல தானே இருக்கேன், சொல்ல. ஒன்னும் இல்ல, உன்னை வச்சு எங்க அத்தை ஒரு வேலையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் போன் பண்ண. சொல்ல, என்ன செய்யணும்? நீங்க
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. இந்த முறை கரெக்டா நடக்கும். வணக்கண்ணே. அண்ணே, நீங்க ஊன்னு சொன்னா நாங்க அத்தனை பேரும் ஆத்திரவதிக்க தயாரா இருக்கும்ண்ணே. டேய் பொறுடா, அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. காலையில வானதி ஆத்துல இறங்குனதுமே அவங்களுக்கு தெரியாம நீங்களும் இறங்குறதெல்லாம் சரிதான். ஆனா நம்மளோட டார்கெட் வானதி கிடையாது, கார்த்திக். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார்த்திக தண்ணியில வச்சு அமுக்குறீங்க. எந்த காரணத்தை கொண்டு அவன் உசுரோட திரும்பவே கூடாது, புரிஞ்சதா? அண்ணா, தண்ணிக்குள்ளேயே வானதியோட கதையை முடிக்க சொல்லி உங்க அத்தை தானே சொன்னாங்க. அத்தை 1000 சொல்லுவாங்கடா. அதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாடிக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க சொன்ன மாதிரி செஞ்சா வானதி போய் சேர்ந்துருவான். அப்புறம் அந்த கார்த்திக்கும் ஆர்த்தியை கட்டிட்டு போயிடுவான். என் 2 மாமன் பொண்ணுங்களையும் பறி கொடுத்துட்டு வெறுங்கையோட நிக்க சொல்றியா? முதல்ல கார்த்திக்னு ஒருத்தன் உள்ள வரப்போய் தானடா இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல அவனை நான் தூக்குறேன். வானதிக்கு இருந்த தோஷம்தான் கூட இருந்த கார்த்திய காவு வாங்கிருச்சுன்னு ஊருக்குள்ள பரப்பி விட்டேன்னு வையே, அவன் சாவ பத்தி இங்க எவனுக்கும் சந்தேகம் வராது. எந்த காரணம் கொண்டும் வானதிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, புரிஞ்சதா? சரிங்கண்ணே. உடம்புல உசுறு இல்லாம கார்த்திக் கரை ஒதுங்கிறத பாக்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். போய் சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சுட்டு வாங்க, போங்க. படையில தண்ணியில விட்டுறலாங்களா? விட்டுறலாம். நம்ம கிளம்பலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா இவ்வளவு பதட்டமா போயிட்டு இருக்கீங்க? பையனும் மருமகளும் பரிகாரத்தை முடிக்கிறதுக்கு 6 வரைக்கும் போயிருக்காங்க. அவங்கள தனியா விட்டுட்டு எனக்கு கோயில்ல இருக்கிறதுக்கு மனசு கேட்கல. அதான் போய் பார்க்கலான்னு போறேன். ஆனா கல்யாணம் பண்ற அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் போக கூடாதுமா. பூசாரியே சொல்லிருக்காருலம்மா.
சொன்னாருதான். இருந்தாலும் எனக்கு அங்க போகணும்னு தோணுது. இங்க இருந்து ஆத்துக்கு எப்படி போறது? இப்படிதாங்கம்மா. முன்னாடி போங்கம்மா, நாங்க வரோம். அந்த பக்கம் தான் இருக்கு, போங்கம்மா வரோம். பூசாரி நம்ம 2 பேரையும் 3 தடவை தண்ணில முங்கி எழுந்திருக்க சொல்லிருக்காரு. இதோட இந்த தோஷம் எல்லாம் என்னை விட்டு போயிடணும்னு எனக்காக வேண்டிக்கோங்க. இதுதான் கடைசி தடவை. அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. நம்ம கிளம்பலாம். என்னங்க 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 என்னங்க? ஐயோ, யாராச்சும் வாங்கல, யாராவது காப்பாத்துங்க. என்னங்க என்னங்க? எங்க இருக்கீங்க? என்னங்க என்னங்க? எங்க இருக்கீங்க? வானதி, தம்பி, வானதி கத்துற சத்தம் கேட்கல? ஆமாமா, கேக்குதுமா. யாராவது வானதி, டேய் வேகமா வாடா. என்னங்க எங்க இருக்கீங்க? என்னங்க என்னங்க என்னங்க? யாராவது வாங்க. வானதி, டேய் வாடா. என்னங்க? வானதி, வானதி, என்னங்க? அம்மா, கார்த்திகேயா, இங்கதான் இருக்காரு. கார்த்திகேயா, இங்கதான் சேர்ந்துதான் தண்ணியில முங்கினாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது காணோம். ஐயோ, என் பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. அம்மா, நீங்க ஆடாதீங்க. இருங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். என்னங்க, எங்க இருக்கீங்க? யாருக்காவது நீச்சல் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதம்மா, அந்த ஆளை கூட்டிட்டு வரேம்மா. சீக்கிரம் போங்க, கூட்டிட்டு வாங்க. என்னங்க என்னங்க? என்னாச்சுமா? ஆத்துக்குள்ள போன வானதி என் பிள்ளை காணும். பிளீஸ், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அழாதீங்கம்மா, நாங்க இருக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். அழுவாதீங்க, அங்க பாருங்க, வானதி அவரை காப்பாத்திட்டாங்க. டேய் வாங்கடா, டேய் புடி 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 புடி, தூக்கு கைய புடி புடி, தூக்கு மெதுவா. பாத்து மெதுவா நடந்து போடா. டேய் தூக்கு மெதுவா மெதுவா வா. மெதுவா 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 தூக்க விட. மெதுவா மெதுவா. கார்த்திக், என்னங்க? கார்த்திக், என்னங்க? எழுந்திருங்க. கார்த்திக், 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 முழிச்சு பாரு. அம்மா, பாரு கார்த்திக். கார்த்திக், தவிர கார்த்திக். என்னங்க என்னங்க? என் புள்ள மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானு. கடவுளே, உன் சன்னதிக்கு வந்து எங்களை எப்படி சோதிக்கிற? கார்த்திக், கார்த்திக், என்ன நீ ஆத்துல பார்த்து இறங்க வேண்டாமா? எந்திரிங்க. உன்னை காணோன்னு ஒரு நிமிஷம் நாங்க பயந்து போயிட்டோம் கார்த்திக். அம்மா, நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன்.
இருந்தாலும் கால தெரியாதனமா ஒரு கொடி சுத்தி உள்ள எழுதிருச்சுமா. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. நல்லபடியா உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தது வானதி தான்ப்பா. நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது வானதி. என்னம்மா நீங்க நன்றி அதை இதன் பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுக்க என் கூட சேர்ந்து வாழ போறவருக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட உசிரை கொடுத்தாவது காப்பாத்துவேமா? வானத்தை ஆத்துல முங்கி நல்லபடியா திரும்பி வந்ததுல உன்னோட மொத்த தோஷமும் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு வானத்தை. இனிமே நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்சபடி நல்லதாவே நடக்கும். வாங்க நம்ம சாமியை கும்பிட்டுட்டு மத்த பரிகாரத்தை முடிச்சுக்கலாம். வாங்க வா வாங்க. வானதி குளத்துல இறங்கி நல்லபடியா முங்கி வந்ததுலயே அவளோட மொத்த தோஷமா விலகிடுச்சு. உன் பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தாயி. சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு வானதிக்கு காப்பாத்தரலாம். இன்னைக்கு நடக்க இருந்த கெட்டத அந்த சாமியே வானதி உருவத்துல வந்து காப்பாத்திட்டான். இனிமே எந்த சோதனையும் கிடையாது. ஆமா சாமி, மனசு நிறைய பாரத்தோட இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்போ எல்லா குழப்பமும் நீங்கி நிம்மதியா இங்க இருந்து கிளம்புறேன். பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு தாமா இந்த கோயிலு சாமி எல்லாமே. எப்படியும் வானதிய உனக்கு மருமகளாக்கிக்கணுங்கிற உன்னோட போராட்டமும் பிடிவாதமும் தான் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கி கொடுத்துருக்கு. எப்ப இந்த கருப்பனோட சன்னதியில நீ குடும்பத்தோட வந்து நின்னியோ அப்பவே உனக்கு இருந்த எல்லா கிட்டதும் விலகிடுச்சு. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வா தாயி. நல்லது சாமி. என் பையன் கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் தனித்தனியா வந்து இப்ப என்னால அழைக்க முடியல. முறைப்படி உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வரும். நீங்க எல்லாரும் குடும்பமா வந்து என் பையனையும் மருமகளையும் ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா? அதானே, இது எங்க வீட்டு விசேஷமா. நீங்க சொல்லாட்டியும் முத நாளே வந்து உரிமையோட நாங்க செய்வோம்ல. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தி. கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதனால நீங்களும் நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. சரிங்க சம்பந்தி. மற்ற விஷயங்கள்லாம் நாளைக்கு நேர்ல வந்து பேசிக்குவோம். அங்க எல்லாமே தயாரா இருக்கு. கட்டின புடவையோட உங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வாங்க, அது போதும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா அண்ணே, நீங்க எதுவும் பேசக்கூடாது. பொண்ணு வீட்டு சார்பா செய்யறதுக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அதையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க குடும்பத்தோட கிளம்பி நாளைக்கு சென்னைக்கு வந்தா மட்டும் போதும். என்ன சம்பந்தி, நான் சொல்றது சரிதானே? சரிங்க சம்பந்தி, எல்லாம் சரிதான். நாங்க சென்னை போய் ரீச் ஆயிட்டு போன் பண்றோம். நீங்களும் போயிட்டு கால் பண்ணுங்க. சரிம்மா. வரமானதி. சரிங்கம்மா.